கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை விசுவாசித்தால் நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டாய். நீ என்னை விசுவாசித்தால் நான் உனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:7 வாசிக்கிறோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தம் எரிகிற கடலில் பங்கடைவார்களாம். பெரிய பாவம் செஞ்சாதான் அக்கினி கந்தம் எரிகிற கடல் அல்ல. பயம் வந்துட்டாலே அந்த இடத்துக்கு போய்விடுவோம். அவிசுவாசமாய் இருக்கும்போது அந்த இடத்துக்கு போய்விடுவோம். அப்படி என்றால் விசுவாசம் எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கிறவர் முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க செய்வார். முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கொள்ள போகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை அப்பா எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிறீங்க ராஜா. இந்த வாழ்க்கையில நாங்கள் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. விசுவாசத்தை விட்டு நாங்கள் வழிவி போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே கானானுக்குள்ளே போக முடியவில்லை, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியவில்லை. இன்றைக்கு நமக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்குமானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போகவே முடியாது. ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த வலது பக்கத்தில் உள்ள கடலை பார்த்து சொன்ன, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பான். அவன் அதை விசுவாசித்தான். அன்றைக்கே அவன் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டான். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையினாலே நம்மை விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திர ராஜா. விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்துக் கொண்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே அவிசுவாசத்தை எடுத்துக்கொள்வதற்காக நன்றி அப்பா. யோசுவா காலேபு விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்தபடியால் கானானில் சுதந்திரித்துக் கொள்ள வைத்தீரப்பா. மற்ற 10 பேர் துச்செய்தியை பரப்பினார்கள், அதற்குள்ளே போக முடியவில்லை அப்பா. நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை கண்டு பயந்து உங்களை விட்டு விலகி போகாதபடி, அவிசுவாசத்துக்களை போகாதபடி தொடர்ந்து விசுவாசத்தை முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யப்பா. நீங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருடைய இறுதியில் இருக்கிற அவிசுவாசத்தையும் பயத்தையும் எடுத்து போடுவதற்காக உங்களுக்கு நன்றி. சிறு பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கொடுங்க, பெரியவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவர் இப்பொழுது அந்த நம்பிக்கையினால் எங்களை நிரப்புவதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. முடிவு பறிந்து எங்களை நிலைத்திருக்க செய்ததற்காக நன்றி. கர்த்தர்களோடு பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி. தகப்பனை கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பார்க்கிறோம். இந்த விசுவாசத்துக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நீங்க அற்புதங்களை செய்ததற்காக நன்றி, அதிசயங்களை செய்ததற்காக நன்றி அப்பா. துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 8 முதல் 17 வரை. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரை. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய விசுவாசத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலுள்ள விசுவாசத்தினாலே உங்களோட கூட நானும் ஆற்றல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ள சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் நாடிகளுக்கும் மூடருக்கும்
அதை பற்றி வாசித்தாயிட்டு கத்தத்தாமே ஆசீர்வதிப்பார். இடத்திலே நான் வந்து சாட்சியை கொடுப்பதற்கு தேவன் தந்த இந்த நாளுக்காய் கமிட்டிய பொறுப்பாளர்களுக்காய் மற்றும் அண்ணனுக்காய் அவருடைய குடும்பத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது என் சாட்சி என்னவென்று சொன்னால், போன வாரத்தில் நான் பெயிண்டிங் வேலை நான் ஒரு வேஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பசங்களை வச்சு ஒர்க் பண்ணும்போது ஒரு 3 பேர் வேலை பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே பில்டிங்கு. நான் குதிரை மேலே ஏறி பட்டி வைக்கும் பொழுது அந்த குதிரை அப்படியே சாஞ்சிருச்சு. ஆனால் கீழே விழுவில்லை. கீழே விழுந்தா நல்லா பின்னாடி மண்டையில் அடிபட்டிருக்கும், ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் அந்த ஆபத்திலிருந்து என் தேவனை விலக்கி என்னை பாதுகாத்துக் கொண்ட தேவனுக்கு கொடான கொடுத்து நன்றி.